light up my path. I like the girls, you like my I like my girl. Light up Skechers, light up my path. I like the girls, you like my ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ரேம் சைஸில் வந்துட்டு எடிட் பண்ணலாம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரேம் சைஸில் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதிலே வந்துட்டு அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட வந்துட்டு ரேஷியோ. இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:16 ரேஷியோவில் வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ நான் அந்த 9:16 ரேஷியோ, அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கான ரேஷியோவில் வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண அந்த ஆட் பண்ண வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 7.10 செகண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ இந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு மேலே வந்துட்டு விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் 1ன்றதை மட்டும் மேலே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த பீட் மார்க்கில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பீட் மார்க்லையும் லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்
எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிற ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டில் எங்கள் மேலே பல்ஸ் சைஸ்னு இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐ மேலே கிளிக் பண்ணி அதை ஆப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த 2 ஃபோட்டோக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு எஃபெக்ட்டை மட்டும் பல்ஸ் சைஸ்ன்றதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள எஃபெக்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 ஃபோட்டோக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9.23 இந்த 3 ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்துக்கோங்க 12.9 செகண்ட்லேருந்து அடுத்து 3 ஃபோட்டோவுக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 14.14 செகண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்டையே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, கரெக்டாக டைமிங் சொல்கிறேன். 11.15 செகண்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல 13.25 செகண்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். அதில் கீழே இருக்கிற க்ரீன் கலர் லேயருக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற லேயருக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இதையும் மேலே எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும். வீடியோ எடிட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.